இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன போக விடு ப்ளீஸ். என்ன விடு, ஹெல்ப் ப்ளீஸ், என்ன போக விடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன போக விடு. ஹெல்ப் ப்ளீஸ், என்ன போக விடு. என்னடி பண்ற? கொஞ்சம் தூங்க விட ப்ளீஸ். எனக்கு என்ன, நல்லா நீங்க தூங்குங்க. மணி இப்ப ஏற்கனவே 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாம எப்பவும் போல என்ன திட்ட ஆரம்பிக்காதீங்க. டைம் 8 ஆயிடுச்சா? மணி 8 ஆயிடுச்சு. முன்னாடி எழுப்ப வேண்டியதானே? 10 மணிக்கு நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப ஆபீஸ் போனா லேட்டுனா அதால் வாழ் கத்துவான். காலையில இருந்து 4 தடவை அலாம் அடிச்சிருச்சு. உங்களுக்கு கேட்கலன்னும் போது நான் என்ன பண்ணேன்? அது இன்னைக்கு ஸ்பெஷல் டே வாச்சே, அதனால இன்னைக்கு மட்டுமாவது நீங்க. நான் ஆபீஸ் கிளம்பவா? நீ பேசுறத கேட்டுக்கிட்டு இங்கே நிக்கவா? பிளேடு போடாம போய் டிஃபன் எடுத்து வைடி. சுமன், என்ன பண்ற? சீக்கிரம் கொண்டு வா, டைம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன். எனக்கு அமைய வேண்டிய பிசினஸ் மட்டும் நல்லபடியா செட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ரூவல் லெட்டர் எப்பதான் வருமோன்னு தெரியல. பெர்மிஷன் லெட்டரும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. முதல்ல இன்னைக்கு என்ன டேட்னு சொல்லுங்க. என்ன டேட்? குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங். அட என்னண்ணா நீங்க இன்னுமா ரெடி ஆகல? இப்போ இன்னைக்கு உங்களால எனக்கும் ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடும். 2 minutes யார், கிளம்பிடலாம். ரச்சனா, இன்னைக்கு நீ பஸ்ல போயிடுறியா? ஏற்கனவே இவருக்கு லேட் ஆயிடுச்சு. உன்னை வேற டிராப் பண்ணா இன்னும் லேட் ஆயிடும் இல்லையா? நான் இப்ப என்னோட அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப குறுக்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? ரச்சனா, என்கிட்ட மரியாதையா பேசு. நான் உன்னோட அண்ணி. அது மட்டும் இல்லாம நீ சின்ன குழந்தை கிடையாது. உன்னால தனியா போக முடியும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்க்கு நீ எப்பவும் தனியா தானே போயிட்டு வர. அப்போ உனக்கு அண்ணா அண்ணி ஞாபகம் வரவே மாட்டேங்குது. சுமன், நான் ஏற்கனவே நிறைய முறை உன்கிட்ட சொல்லிட்டேன். என் தங்கச்சியை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு இப்ப அவளை விட வேற யாரும் முக்கியம் இல்ல, புரியுதா? அண்ணன் நான் இருக்கும் போது அவ இதுக்கு தனியா போகணும். முதல்ல அவளை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அட குழந்தைனாரே, நீங்களா? வாங்க வாங்க. அட என்னாச்சு ராஜு? எதுக்காக பூ மாதிரி இருக்கிற என் அண்ணியை மிரட்டிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையா, உன் அன்னைக்கு வேற வேலை என்ன? பாத்தீங்களா குழந்தைனாரே, நான் என்ன சொன்னாலும் இவங்க தப்பா தான் நினைக்கிறாங்க. இல்ல இவங்களுக்கு நான் சொந்தமே இல்லையா? அது மட்டும் இல்லாம எப்ப பேசினாலும் இவங்களுக்கு நடுவுல பேசுறேனா. அட நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஏன் கூட வந்துருங்கன்னு. ஆனா நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. குறை சொல்றதுக்கு 1% வாய்ப்பு கூட நான் தரமாட்டேன். என்ன சொல்றீங்க? ஏய் 9:30 ஆச்சு. நம்ம கிளம்பலாம். ஆபீஸ்க்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போலாம். அட ராஜு, நான் அவளை டிராப் பண்றேன். நானும் அந்த சைடு தான் போறேன். இங்க பாருப்பா தம்பி, இவ்வளவு வேணா நீ டிராப் பண்ணு. ஆனா அண்ணியை டிராப் பண்றேன்னு சொல்றாத. ஏன்னா ஏற்கனவே எனக்கு செம்ம டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பாய். ஏய் நான் கிளம்புறேன். நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, எனக்கு கப்பல் கூட போக விருப்பம் இல்ல. நான் உங்க கூட தான் போவேன்.
எப்ப பார்த்தாலும் நீங்க கப்பல் கூடயே என்ன அனுப்பிடுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், கப்பல் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம இங்க பாரு, கல்யாணம். நீ பேசுறது கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஏற்கனவே ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சொல்றத கேளுங்க. ஓகே ஓகே பாய். அட அண்ணி, அவன் போனா போட்டுமே, நான் தான் இருக்கேன்ல. அப்புறம் கொழுந்தனார்னா பாதி புருஷனுக்கு சம்மந்தம் தானே. சும்மா தமாஷுக்கு சொன்னேன். அவன் ஆபீஸ் விஷயத்துல பிஸியா இருக்கான், அவனுக்கு டைமே இல்லைல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன். அதான் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அப்புறம் நீ பேசி முடிச்சிட்டா நம்ம போலாமா? ஆமாமா, வா போலாம். உங்க அண்ணி இருக்காங்க பாரு, அவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. இந்த பைக்குக்கு என்னாச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கீழே இறங்கு. இரு, செக் பண்றேன். அட என்னப்பா இது, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்ன மாதிரி இந்த வண்டியும் பிரச்சனை பண்ணுதுன்னு. பேசாம ஒரு வேலை பண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ்க்கு போயிடு. நான் இந்த பைக்கை மெக்கானிக் கிட்ட கொண்டு போறேன். அப்புறம் உன்னோட பைக்கு சரியான நேரம் பார்த்து தான் மக்கார் பண்ணுது. சரி ஓகே, இத சாக்கா வச்சுட்டு நம்ம வெளியே எங்கேயாவது ஊர் சுத்த போலாமா? நானும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். லவ்வர்ஸ் பாயிண்ட்க்கு போலாமா? லவ்வர்ஸ் பாயிண்ட்? உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது நம்மளை பார்த்து ராஜீவ் கிட்ட போய் சொன்னாங்கன்னா என்ன ஆகுறது? யோசிச்சியா? ரச்சனா, இதை நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ராஜீவ் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் ஃபேமிலி மாதிரி. நீ அவனோட தங்கச்சி. சமுதாயத்தில் அவன் தலை குனிற மாதிரி நான் எந்த வேலையும் செய்யவும் மாட்டேன், செஞ்சதில்ல. புரிஞ்சுதா? அட இதுல தப்புன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தான் தெரியும்ல, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு தெரியும்ல. நீ என்னை விரும்புறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்னை கொஞ்சம் கூட விரும்பல. கிளம்பு. இது நீ பேசல, வேற யாரும் சொல்லி தான் பேசுற. எனக்கு நல்லாவே தெரியும்டா, இதெல்லாம் உனக்கு யார் கத்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். யார் கத்து கொடுக்குறாங்க? உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எனக்கும் அந்த தகவலை சொல்லு, சரியா? கிளம்பு. லேட் ஆயிடுச்சுல, சீக்கிரம் போ. யாரு? யார் இங்க இருக்கீங்க? யார் இது? யாரோ என்ன போட்டோ எடுத்த மாதிரியே இருந்துச்சு. நான் இருக்கனே, கண்டதை யோசிக்கிறேன். எதுக்காக என்ன போட்டோ எடுப்பாங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன இந்த நிலைமையில வந்திருக்கீங்க? ராஜீவ், என்ன நீங்க இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நாளை மறக்க முடியுமா என்ன? அவனோட மேரேஜ்னால அவன் மறப்பானா என்ன? ஆமா ஆமா, மேரேஜ். ஆனா நீங்க என்னடானா என் ஃப்ரெண்டை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? நீ நான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், வெளியே தான் இருக்கு, பைக்கில் தான் வச்சிருக்கேன். ஐம் சாரி ராஜீவ், நீங்க மறந்தே போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். எத? அதே எப்படி மறப்ப நம்ம கல்யாணனால? அண்ணி, இந்தாங்க உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். ராஜீவ் இதை உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். தேங்க்யூ so much ராஜீவ். உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ so மச் கப்பல். அண்ணி சாரி அண்ணி, செலிப்ரேட் பண்றேன்னு இவனை நான் கொஞ்சம் ஓவரா குடிக்க வச்சுட்டேன். என்னடா ஓவரா குடிச்சேன்? அது சரி, இந்த gift எப்போ வாங்கினேன்? அட நீ தானப்பா வாங்கின? என்னடா நான் வாங்கினேனா? அண்ணியை இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்த போற சொல்லுப்பா. அட அவன் தான் வாங்கினான். ஆமாம் ஆமாம், நான் தான் வாங்கினேன். அண்ணி ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சரியான பைத்தியமா இருக்கேன். சண்டை போட்டதுல மறந்தே போயிட்டேன். இதோ போய் சாப்பாடு வச்சிடுறேன். ஏய் வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மோட இந்த எபிசோட் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோட வலையில மாட்டிக்கிட்ட ஒரு ஜோடிய பத்தின கதை. கண்மூடித்தனமான ஒரு மூட நம்பிக்கை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிடுச்சு. நீங்க எப்பெல்லாம் ஒரு மனுஷனை நம்புறீங்களோ அப்ப நம்ம எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில சமயம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் சேர்த்துரும். தப்பா புரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் ஒரு பெரிய குற்றத்துல போய் முடிஞ்சிடுது. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, ஆனா யோசிச்சு கவனமா பண்ணுங்க. எதுலயும் கவனமா இருங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி ஒரு மூட நம்பிக்கை ஒரு அழகான குடும்பத்தை சீர்குலைச்சதுன்னு பார்க்கலாம். நீ வந்துட்டியா? சீக்கிரமா உள்ள வா. உனக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கல்ல மயங்க். உனக்கு கொஞ்சம் கூட என் ஞாபகம் வரலையா? என்ன சொல்கிறது, உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்கள் புருஷன் இங்கே இருக்கும்போது உங்களை சந்திக்கவே வர முடியாது. இந்தாங்க பேப்பர்ஸ், இதைத்தானே நீங்கள் கேட்டீங்க. இப்போ எல்லாரோடைய பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல. தேங்க்யூ so மச் மயங்க். இதுக்கப்புறம் தினமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. இப்ப இந்த சந்தோஷத்துல நான் உனக்கு ஸ்வீட் கொண்டு வரேன். இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணிருக்கேன். நிஜமாவா? இப்பவே எடுத்துட்டு வரேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு என்ன? மூஞ்சி லெட்டும் பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதுதானே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ரா. இத டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு, முன்ன நான் செஞ்சு கொடுக்குற மாதிரியே இருக்கான்னு. உங்கள் கையில் ஏதோ மேஜிக் இருக்குங்க. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? பொறுக்கி ராஸ்கல். கபில், பெட்ரூம் வரைக்கும் கபில், வந்துட்டா நாயே. கபில், மகனை உனக்கு கொண்டு போட்டுருவேன்டா. ஏ கபில், கபில், இவன் என்னோட தம்பி. சாரி மயங்க், 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 மயங்க். ராஜீவ், தெரியாம அவசரப்பட்டேன். இட்ஸ் ஓகே. அண்ணி, அது வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அவன் உங்க தம்பின்ற விஷயம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து போனதை நான் பார்த்ததில்ல. அதான் நான் என்ன நினைச்சேன்னா உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரன் நினைச்சேன். என்ன சொல்றீங்க? அவன் என்னோட தம்பி. அவனுக்கு தன்னோட அக்காவை பார்க்கறதுக்கு கூட அனுமதி கிடையாது. நீ ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? இப்போ பேச ஆரம்பிச்சல, ஓபனா பேசு. ஏன் உன்னுடைய பிரதர் இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லு. அது மயங்க ரச்சனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. என் தம்பி கிட்ட என்ன குறை இருக்கு? அவன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான், நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆனா இவர் தங்கச்சிக்காக எந்த கலெக்டரை தேடி கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியல. ராஜகுமாரம் வருவான் பாருடி. கலெக்டர் மாப்பிளைய கொண்டு வரனாலேன்னு பாரு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. நான் விட்டு எத்தனை முறை சொல்லிருக்கேன், அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அவனுக்காக ஒன்னும் இங்க வரல.
இத பாருங்க, இது உங்க பிசினஸோட பெர்மிஷன் லெட்டர். உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு கையேந்தி நின்னா பர்மிஷன் லெட்டர் உன்கிட்ட கேட்டேனா நானே சொல்லு. என்ன நினைச்ச நீ? என் பிசினஸ்க்கான வழி என்னால பாத்துக்க முடியாதா? உன் தம்பியை பத்தின நல்ல சர்டிபிகேட்டை வேற யார்ட்டே கூட என்கிட்ட வேண்டாம். இதுக்கு மேல அத்துமீறி அதை செஞ்ச உனக்கு மரியாதை அவ்வளவுதான். ராஜீவ், நீங்க எதுக்கு இப்ப அழுகுறீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் கூட வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. இது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ராஜீவ் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னா அவன் கேட்பான். நீங்க அழுகாதீங்க. நான் கிளம்புறேன். ரிலாக்ஸா இருங்க. I'm so sorry. நான் இந்த மாதிரி தப்ப மறுபடியும் பண்ணவே மாட்டேன். உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். Thank you. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் செல்லக்குட்டியை இன்னைக்கு நான் கண்டபடி கத்திட்டேன் இல்லையா? அவன் உன்னோட தம்பி தானே? அவன் உன்னை வந்து பார்க்க கூடாது, நான் எப்படி தடுக்க முடியும்? நிஜமாவா சொல்றீங்க நீங்க? அவனுடைய லவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தானே உன் மேலேயும் அவன் பாசம் வச்சிருப்பான். என் நண்பனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் இதெல்லாம் எனக்கு புரிய வச்சான். உண்மையா? ம், சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? ம். நான் பார்க்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்க. அது நம்ம 2 பேரும் புது வாழ்க்கை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. டோன்ட் வரி, அதுக்கு கூட நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். தங்கச்சியை கொஞ்ச நாளைக்கு நான் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலான் இருக்கேன். அப்புறம் என்ன, நீ அப்புறம் நம்ம மட்டும்தான். நிஜமாவா? ம். உங்களால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க ஜெய்ப்பூர் தானே போயிருந்தீங்க? ம் அப்புறம் எப்படி இங்க? அந்த ஊர்ல நீங்க இல்லாம நான் எப்படி தனியா இருக்க முடியும் சொல்லுங்க? அதனால நான் போகவே இல்லை. நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா ஒரு நாள் என் குடும்பத்தை அழிச்சிடுவீங்க போல இருக்கு. யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? அதைத்தானே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, அது வந்து நீங்க என் கூட சேர்ந்து சாப்பிட வரீங்களா? இல்ல, வேணாம் வேணாம். அவரும் ரச்சனாவும் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருவேளை அப்ப நான் வீட்ல இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணி வாங்க அண்ணி, நான் இந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க வர மாட்டீங்களா? நம்ம அதுக்குள்ள திரும்ப வந்துடலாம், ப்ராமிஸ் பண்றேன். சரி சரி, போகலாம். வாங்க. அட, கொஞ்சம் பொறுமையா ஓட்டலாம்ல. என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு எதுவும் கேட்கல. இறங்குங்க, பார்த்து மெதுவா இறங்குங்க. அண்ணா இங்க பாருங்க, 2 பிளேட் ஸ்வீட்டா பானிபூரி கொடுங்க, அப்படியே எங்க அண்ணி மாதிரி. இல்ல இல்ல, நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் அந்த சட்னி எங்க? எப்பவும் குடிப்பீங்களே எனக்கு, அந்த சட்னி எங்க? அட, சாரி சாரி சாரி. இருங்க இருங்க, நான் தொடச்சு விடுறேன். கபில், நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் தான் தொடச்சு விடுறேன்ல, நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நான் தான் சொல்றேன்ல கபில், நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி மத்தவங்க தொடுறது சுத்தமா பிடிக்காது. இல்ல நீ, நான் வந்து
அது வந்து நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன், நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. ஏய் வா, நான் உங்க அண்ணி தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். ரொம்ப நேரமா அவ ஆளையே காணோம். நீ ஏன் கோவமா வர? அவங்க வேற எங்க போவாங்க? ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசுற நீ? வார்த்தை அளந்து பேசு. அவ உன்னுடைய அண்ணி. தெரியும் தெரியும் அண்ணேன்னு. இன்னைக்கு நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் என்னன்னு சொல்றது? என்னத்த பார்த்த அப்படி? என்னன்னு தெளிவா சொல்லி தொலையேன். நீங்களே பாருங்க, நான் சொல்லும்போது நம்மள பாருங்க பாருங்க ஓபன் பிளேஸ்ல எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சொன்னேன், அண்ணிய கண்ணை மூடிட்டு ஒரேடியா நம்பாதன்னு சொன்னல. ஆனா நான் எதை சொன்னாலும் தப்பா தான் தோணும். நான் இது மாதிரி எத்தனை வாட்டி நிறைய பேர் கூட அவங்க தப்பா பேசுறத பாத்துருக்கேன் தெரியுமா? அவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. இந்தோ வந்துட்டாங்க உன் மகாராணி. யார் கூட ஜாலியா ஊரை சுத்திட்டு வரீங்க? என்கிட்ட மரியாதையா பேசு ரச்சனா. அப்படியா? மரியாதைனா என்ன நீ அவளுக்கு கத்து கொடுக்குறியா? வெளியில போய் நீ என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு வரேன்னு எல்லாத்தையும் இப்பதான் அவளே எனக்கு சொன்னா. நீங்க என்ன வளர்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? மேல மேல எவ்வளவு தாண்டி போய் சொல்லுவ? உன் மேல நான் வச்சிருக்க காதலுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? என் மானம் மரியாதையை பத்தி நீ யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல? ஆனா நான் அப்படி என்ன பண்ண? ஆனா பெரிய நடிகடி நீ. இத பாரு, யார் அவன்? யார் அவன் சொல்லு. யார் கூட பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்க? அது நான் கப்பல் கூட தான் இருந்தேன். கப்பிலா? நீ செய்யற இந்த கேவலமான வேலைக்கு கப்பில் பேரை ஏண்டி இருக்கிற? நான் சொல்றது உண்மை. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கப்பல் கிட்டயே கேளுங்க. வாய மூடி ஓவரா பேசாத. கபில் யாருன்னு ரக்ஷனாக்கு தெரியாதா என்ன? உன்னோட ரகசிய காதல் இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு பயப்படுறியா? கபில் இப்போ வெளியூர் போயிருக்கானே, உனக்கு தெரியாதா? இல்ல, கப்பல் இங்கதான் இருக்காரு. திரும்ப திரும்ப பொய் சொல்ற. பொய்ய மறுபடியும் சொன்னா உண்மையாயிடுமா? நீ எவ்வளவு சொல்றிய நான் நம்புறேன். நீ எவ்வளவு சொல்றிய நான் கேக்குறேன். உன்ன மாதிரி ஒரு நடத்த கட்டவ இனிமேல என் கூட இங்க இருக்க கூடாது. என்னை விட்டு மரியாதையா உங்க அப்பா விட்டு கிளம்பி போற. அதுக்கப்புறம் என்ன? அங்க போனதுக்கு அப்புறம் உன் இஷ்டப்படி இருந்துக்கோ. அங்க போய் ஆட்டம் போடுடி. நான் எதுவுமே பண்ணல. நீங்க எதுக்கு நான் சொல்றத கேட்க மாட்டீங்க? நாளைக்கு என்ன? நான் இன்னைக்கே போயிடுறேன். இந்த வீட்ல யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லைன்னும் போது நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நம்பகத்தன்மையான விஷயமா இருந்தா கூட அதை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை ரெண்டு பக்கமும் நல்லா விசாரிச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும். ஆனா பல சமயம் மனுஷன் கோவத்துல ஏதாவது செஞ்சிடுறான். எதிரில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்காமலேயே தன்னுடைய முடிவை சொல்றது வழக்கமாயிடுச்சு. அதோட பின் விளைவுகள் பயங்கரமானதா இருக்கும். அதுதான் ராஜீவ் சுமன் விஷயத்துல நடந்துச்சு. ராஜீவ் தன் தங்கச்சி சொன்னதை கேட்டுக்கிட்டான். ஆனா அளவு கடந்த கோவத்துல இருந்த அவன் தன் மனைவி யார் அவன் ரொம்பவே நேசிக்கிறானோ அவ சொல்ல வந்த விஷயத்தை அவன் முழுசா கேட்கவே இல்லை. ஒரு தடவை கூட அவன் யோசிக்கவே இல்லை. அதாவது சுமன் ஒருவேளை வெளியில போயிருந்தானா, அவன் ஏன் போனா? ஒருவேளை அந்த விஷயத்தை அவன் உடனே கபில் கிட்ட கேட்டிருந்தானா? ஒருவேளை சுமன் இல்ல ராஜீவ் இந்த மாதிரி அவசரப்பட்டு கண்மூடித்தனமான ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் மூணாவது மனுஷங்க சொன்னதை கேட்டாங்க. அதோட பின் விளைவுகள் அதை அவங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். அம்மாடி, அப்பா என்னாச்சு? நீங்க எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அம்மாடி, ராஜு கால் பண்ணாமா? அவர் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருமா. இதை பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த சண்டை பிரச்சனை எல்லாத்துக்கும் நீயே ஒரு முடிவு பண்ணு. இந்த வயசுல என் பொண்ணு வாழ வெட்டியா நிற்கிறது என்னால் தாங்கிக்க முடியாதுமா. ஒருவேளை இன்னைக்கு உன் அம்மா இருந்திருந்தா அதை எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த வீட்டை விட்டுட்டு வந்தது என்னோட தப்புதான்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. யார்கிட்ட நான் இதை பத்தி பேசணும்னு எனக்கு தெரியும்.
அவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாரு. அந்த வீட்டு விஷயத்தை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். நீ சரியான முடிவு எடுப்ப நான் நம்புறேன். ஹலோ கப்பல், இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் புரிய வைக்க முடியும். அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தனோட எனக்கு அஃபேர் இருக்குன்னு அவர் சந்தேகப்படுறாரு. அட என்னாச்சு இப்ப? நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல அழுக நிறுத்துங்க, நார்மலா பேசுங்க. கப்பல், அது உங்களால மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அனி, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யுங்க. ராஜு உங்களை தேடி இப்ப வந்தே ஆகணும். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் வெளியே எங்கேயாவது சந்திச்சு உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன், அங்கே வந்துடுங்க. சரியா? அப்புறம் அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் ராஜீவ் உங்களை வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்ப்பான். உங்களை விட்டுட்டு போக அவனுக்கு மனசே வராதுல்ல. தேங்க்யூ கப்பல். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. அண்ணி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்காக தான் இருக்கேன்னு. நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். ராஜீவ், ராஜீவ், கப்பல், ராஜீவ், கப்பல், கப்பல், ராஜீவ் எங்க? யாரோ என்ன இங்க கட்டி வச்சுட்டாங்க பாத்தீங்களா? நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ப்ளீஸ் இத சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. நான் ராஜீவ பார்க்க போணும். உங்க கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுல? எங்க காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. இப்ப நல்லா இருக்குல்ல? உங்களை யார் இப்படிலாம் பண்ணது? நான் உங்களை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? ராஜீவ் சில நேரம் உங்களை திட்டும்போது என் நெஞ்சில் அப்படியே பாம்பு குத்துற மாதிரி இருக்கும். இனிமே நான் உங்களை பிரிஞ்சு எங்கேயுமே போக மாட்டேன். நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், தெரியுமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கப்பல்? ஹெல்ப்! ராஜீவ்!
ஹே பாருங்க, பயப்படாதீங்க. நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். என்ன ஒரு தடவை பாருங்க. நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் தெரியுமா? இந்த நிமிஷம் கூட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ராஜுவோட கல்யாணத்தை நிறுத்தவே முடியல. இல்லைன்னா இன்னைக்கு நீங்க என்னோட ராணியா இருந்திருப்பீங்க. எனக்கு உங்க மேல பார்த்த முதல் பார்வையிலே காதல் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானும் ராஜுவும் உங்களை பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம்ல. அப்பவே உங்க மேல நான் பைத்தியமாயிட்டேன். என்ன விஷயம்னா இதை நான் ராஜு கிட்ட சொல்ல முடியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் ரொம்ப நல்லவன். நீ இவ்ளோ பெரிய மிருகமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. உன்னோட எண்ணத்துல எனக்கு முன்னாடியே சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு நானே என் மேல தப்பு இருக்கும்னு யோசிச்சேன். நீ நல்லவன்னு யோசிச்ச. ஆனா உன் மைண்ட்ல எந்த அளவுக்கு அழுக்க இருக்கு. ராஜீவ் உன்னை எந்த அளவுக்கு நம்புறாரு. உன்னை தன்னோட பிரதரா நினைக்கிறாரு. ஆனா நீ அவரையே ஏமாத்திருக்க. அவரோட மனைவியே தப்பான பார்வையில பாத்திருக்க. ஒரு விஷயம் சொல்லு. நான் ஏமாந்துட்டேன். இப்ப அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்ப உங்களுக்கு புரியுதா நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு? இப்ப வாச்சு என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இந்த ராஜுவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இந்த உறவை உடைக்கிறதுக்கு. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ராஜீவ், சரி கத்துங்க. ராஜீவ், காப்பாத்துங்க. ராஜீவ், 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 ஹெல்ப். ராஜீவ், முடிஞ்சிருச்சா? ராஜீவ். ஓ, ராஜீவ்லாம் இங்க வரமாட்டான். நான் தான் சொல்றேன்ல, நான் தான் உங்களோட ராஜீவ். என்ன விடு. ராஜீவ் உன்னை கண்டிப்பா விட மாட்டாரு. ஓ, எந்த ராஜீவ்? ராஜீவ், ராஜீவ், என்ன விட்டுடு. காப்பாத்துங்க. ராஜீவ், என்ன விட்டுடு. என்ன விடு. என்னடா எதுக்கு இங்க வந்த? சுமன் எங்க? அவ ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓ, இப்ப அவ உங்க வீட்ல இருந்து ஓடி போயிட்டல? பயங்கரமான ஆள்ரா அவ. ஓடிட்டாளா? என்ன உளறீங்க நீங்க? அவங்க உங்களை பார்க்க தான் இங்க வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. நான் நினைச்சேன் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு. தான் காதலன் கூட அவ ஓடி போயிருப்பாப்ல இருக்கு. அதுக்காக தானடா அவ காத்துக்கிட்டு இருந்தா. மாமா, டேய் அடங்கடா. அவ திருட்டுத்தனம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ இங்க இருந்து போனது மட்டும் இல்லாம என் தங்கச்சியோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாடா. பாப்பா, வேற எங்கேயா போய் தேடிப்பார். என் அக்காவை நான் தேடி கண்டுபிடிப்பேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் தங்கச்சிக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும்போது அன்னைக்கு என்னை பத்தி ஞாபகம் இருக்கும். சரிதான், போட போய் தொலைப்போ. என்ன விடுன்றல்ல. விட்டுட்டு போறதுக்காகவா நான் உங்களை பிடிச்சி வச்சிருக்கேன்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கடந்த ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் என் கூட வந்துருங்க, என் கூட வந்துருங்கன்னு. ஆனா உங்களுக்கு அது புரியவே இல்ல. நீங்க இப்படி துடிச்சு துடிச்சு சாகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல என்னோட மகாராணியா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. உனக்காக நான் எத்தனை மாசமா ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இல்லையா? எந்த அளவுக்கு துடிக்கிறேன் தெரியுமா? அவனை பத்தி யோசிச்சு பாரு. அவனுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. அட கண்ணை திறந்து என்ன கொஞ்சம் பாரு. நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். உன்ன மாதிரி கேவலமானவன் யாரையுமே காதலிக்க மாட்டான். நீ இங்க இருந்து போயிடு. உன் புருஷன் உன் மேல உயிரே வச்சிருக்கான ராஜீவ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் 2வது கல்யாணம் பண்ண போறான். உங்களை மொத்தமா விட்டுட்டான். உன் விஷயத்துல சுமன் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இனிமே அவளை அண்ணின்லாம் சொல்லாத. இந்த மாதிரி ஒரு துரோகி எனக்கு பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது, உனக்கு அண்ணியாவும் இருக்க முடியாது. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்யறதுக்கு எப்படி அவளுக்கு மனசு வந்துச்சு? எங்க ஃபேமிலி கௌரவத்தை பத்தி அவளுக்கு தெரியாதா என்ன? ராஜீவ், உண்மையை சொல்லணும்னா நான் கூட அவங்கள இன்னொருத்த கூட பார்த்தேன். கையோட கை சேர்த்துட்டு நடந்து போறத பார்த்தேன். ஆனா என்னால அதை நம்ப முடியல. அதான் நான் உன்கிட்ட அதை சொல்லல. யார் அவன்? நீ பார்த்துட்டு சும்மா விட்டி அவனை? பார்த்தேன், ஆனா நான் ஃபேஸை பார்க்கல. நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தனியா இருப்ப? இன்னொரு நல்ல பொண்ணா பாரு. எல்லாம் செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிடு. கல்யாணம் மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. மனுஷனோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்பா. நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா கொண்டு வரேன் பாரு. உன்னோட லைஃப் பார்ட்னரா. நான் பத்த வச்ச நெருப்பு இருக்கு பாரு, அது காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. ராஜீவ் உன்னை அடியோட வெறுக்கிற மாதிரி நான் பண்ணலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ்
ப்ளீஸ் இப்போ உன்கிட்ட தர அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. அண்ணா என் கல்யாணத்துக்காக நிறைய நகையை வாங்கி வச்சிருந்தாரு. அது எல்லாத்தையும் கூட நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல. இப்போ இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட அந்த போட்டோஸையும் வீடியோஸையும் கொடுத்துரு. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. போட்டோஸுமா? அப்புறம் என்ன வீடியோஸ், நகைகளுமா? யார்கிட்ட பேசுனது எவ்வளவு நேரமா? உன்கிட்ட தான் கேட்கறேன், சொல்லு. ரக்ஷனா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அப்போ நகையை எடுத்தது நீதானா? ஏன் பொண்டாட்டி மேல பழி போட்டியா? யாருக்காக இப்படிலாம் பண்ண? யார் அவன்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போனேன். அப்புறம் அண்ணி மேல அந்த பழிய போட்டுட்டேன். உன் அண்ணன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேடி. கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே இல்லைல்ல? என்ன அவ உன்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாளே, ஆனா நீ அவ வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. உன்னை என்ன பண்ற பார், கொல்ல போற பார். என்ன கொன்னுடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணிய காப்பாத்துங்க. அண்ணிய காப்பாத்தவா? அவ எங்க இருக்கா? அது அண்ணன், அதுக்கு முன்னாடி அந்த ராட்சசனை விடாதீங்க. அவன் எல்லாரோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்டான். யார பத்தி பேசுற? என்ன சொல்ற? நீ தெளிவா சொல்லு. என்னமா சொல்ற? என்கிட்ட சொல்லு. உன் ஃப்ரெண்டு தான் கபிலா. ஆமா அண்ணன், அவன் என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு என்ன வர சொன்னான். கப்பு, அடேங்கப்பா, அதிசயமா உன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருக்க. இது ஏதாவது சதி வேலையா இல்ல உன்னோட மனசை மாத்திக்கிட்டியா? என்னன்னா, நீ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னால அதை மறுக்கவே முடியல. நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு இப்ப நிரூபிக்க வேண்டிய நேரம். நிஜமாவா? இப்பவாது உனக்கு புரிஞ்சதில்ல? உண்மையா சொல்லணும்னா, நானும் இப்ப உன்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஆனா என்ன? சொல்றேன், உட்கார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். உன் அண்ணி ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லை. உன் அண்ணன் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறாங்களா? ஆமா, துரோகம் பண்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க என்னை தனியா பார்த்ததும் என்னை டச் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க எப்பவுமே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர விட மாட்டாங்க. அது எப்படி அவங்களால தடுக்க முடியும்? அவங்கள பத்தின எல்லா உண்மையை நான் அண்ணன் கிட்ட சொல்றேன். அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. ரச்சனா, இன்னும் அதுக்கான நேரம் வரல. அவங்க ரொம்ப சாதுரியமானவங்க. நம்ம கிட்ட அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. அவங்க நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. ஓ சரி, நம்ம இப்ப என்ன பண்றது? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படியாவது ராஜீவை சுமன் கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும். அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் பார்க்க முடியும், பேச முடியும். இல்லைன்னா அவ ராஜுவோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவா. நீ சொல்றதும் சரிதான். அவ என் அண்ணனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். என் அண்ணனோட லைஃப்ல இருந்து அவளை தூக்கி எறியற. அது மட்டும் இல்லாம நான் உன்னை அடையறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன வேணாலும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். அப்போ அதை நிரூபிச்சு காட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன ஏமாத்தி அவன் கூட நெருக்கமா இருந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான். இப்ப அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றான். இது எல்லாம் அவனோட பிளான் தான். நகையை திருடிட்டு அண்ணிய மாட்டி விட சொன்னான். நம்ம அன்னைக்கு யார் கடையும் எந்த அஃபேரும் இல்ல. அன்னைக்கு அண்ணியோட உடம்பு டச் பண்ணதும் கபில் தான். அவன் சொன்னதுனாலதான் நான் அப்படியெல்லாம் போட்டோஸ் எடுத்தேன். அப்புறம் அதை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டு. அண்ணிய கெட்டவங்கன்னு உங்ககிட்ட நிரூபிச்சேன். அவன் என்ன ரொம்ப நேசிக்கிறான்னு நான் முழுசா நம்பிட்டு இருந்தேன்னா, ஆனா இல்லவே இல்லை. அவன் தன்னோட உடல் தேவைக்காக என்னையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டான். அண்ணி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட இருந்த எல்லா கான்டாக்டையும் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் திடீர்னு அவன் ரூமுக்கு போனேன். அன்னைக்குதான் நான் அவனோட இன்னொரு முகத்தை பார்த்தேன். இது நாள் வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற?
எப்பதான் நீ என் காதல புரிஞ்சுக்க போற? இது நாள் வரைக்கும் நான் உனக்கு என்னதான் செய்யல சொல்லு? ஒவ்வொரு சதி வேலையும் நான் உனக்காக தான் செஞ்சேன். நான் தான் செஞ்சேன். ராஜீவோட மனசுல உனக்கு எதிரா வெறுப்ப நான் தான் உருவாக்கினேன். ஆனாலும் நடக்கல. அவன் நீதான் வேணும்னு பைத்தியமா இருக்கான் உன் மேல. அந்த ரஞ்சனா என் மேல பைத்தியமா இருக்கா. கடைசியில நான் அவளையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உண்மை என்னன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் 24 மணி நேரமும் ஓ மேல தான் பைத்தியமா இருக்கேன். அப்ப இதுதான் உன்னோட உண்மையான முகம் இல்ல? பொறுக்கிற ஆஸ்கர், நீ என்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், நான் உன்னை ஏமாத்தல. நீ தான் உன் குடும்பத்தை ஏமாத்திருக்க, புரிஞ்சுதா? நான் உன்னை ஏமாத்தினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? ஆனா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. உன்னோட சில வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. அதை பார்க்கணும்னு தோணுதா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வந்து பாரு. அட வாப்பா, அடைச்சி வாடி. இங்க பாரு, இதுல பார்க்க ரொம்ப அழகா இருக்கல? இதுல உன்னை பார்க்க ரொம்ப செக்ஸியா இருக்கல? அண்ணி எங்க இருக்காங்க? அண்ணியா? நீ உன் அண்ணிய பத்தி ரொம்ப தான் கவலைப்படுற. அவ என்னோட ஆளு. அவளை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவேன், புரிஞ்சுதா? விடு. போ. அண்ணா, எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா, அவன் அண்ணி விஷயத்துல எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. சாரி. எவ்வளவு தப்பான கருத்தை நீ பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா? சார், இதுதான் கபிலோட வீடு. கபில், 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 கதவை தர. கபில். ஆனா உள்ள யாரும் இல்லைன்னு தோணுது. இப்ப என்ன பண்ணலாம் சார்? நானும் முயற்சி பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கான்ஸ்டபிள், கபில், வாங்க போலாம். இனிமே நீ கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். நம்ம இதே இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஓடி போயிடலாம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மமும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ராஜீவ் தான் என் மனசுல இருந்தாரு, ராஜீவ் தான் என் மனசுல இருக்காரு, எப்பவுமே அவர் தான் இருப்பாரு. அவளை இன்னைக்கு நான் உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டி. அதை தடுக்க அந்த கடவுளால கூட முடியாது. இப்படிலாம் சொன்னா உனக்கு புரியாது. இங்க பாத்தியா, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. புத்தம் புது சாரி. இதை நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ ரொம்ப அழகா இருப்ப. வா, இதை வந்து கட்டிக்க. நான் இந்த சாரியை கட்டிக்க மாட்டேன். இந்த கட்டிக்க. கட்டிக்கடி. டேய், என்ன விட்டுடுறா, என்ன விடு. விட்டுறவா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டி. இன்னைக்கு இந்த நிமிஷமே. இன்னைக்கு நம்ம மேட் ஃபார் ஈச் அதரா மாறிடுவோம். யாராலையும் நம்மளை தடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது.
சுமன் ராஜீவ் 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 உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நீ நல்லா இருக்கியா? அந்த பாஸ்டர்ட நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ராஜு, நீ என்னைய சந்தேகப்படுற? நான் எந்த தப்பு பண்ணல. ஒத்தனையெல்லாம் மனுஷனே இல்லடா, ராட்சசன்டா. ராஜீவ், அவ செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும். இந்த புறம்போக்கு இங்க கூட்டிட்டு போங்க சார். கொடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க. அப்பதான் எந்த ஒரு நண்பனும் இன்னொரு உயிர் நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணாம இருப்பான். ராஜீவ், குற்றவாளி எவ்வளவு சாதுரியமா வேலை செஞ்சாலும் சரி, சட்டத்துக்கு கீழே அவங்களால எப்பயும் தப்பிக்கவே முடியாது. உனக்கு நேரம் சரியில்லடா. ராஜுவோட ஃபோனுக்கு உன் ஃபோன்ல இருந்து மிஸ்டு கால் போச்சு. அந்த காலை வச்சு உன் ஃபோனை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். வாடா. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். வாடா. இந்த மன்னிச்சிடுறா சுமன். உன் பேச்சை கேட்டு நடந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. இவன் என் நண்பன் இல்ல துரோகின்னு எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நன்மை வந்திருக்காது. ரக்ஷனா வாழ்க்கையை சேர்த்து நாசம் பண்ணிட்டான் அந்த பாவி. ராஜீவ், நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என்ன மன்னிச்சு. நீங்க பாத்தீங்கல்ல, தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் கபில் எப்படியெல்லாம் மோசமா விளையாடினான்னு. எல்லாரையுமே அவன் தலையாட்டி பொம்மைகளா மாத்த நினைச்சிருக்கான். இந்த விஷயத்துல கபில் தான் குற்றவாளிங்கிறது உண்மைதான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜீவுக்கும் ரச்சனாவுக்கும் இந்த குற்றத்துல சரிசமமான பங்கு இருக்கு. ரச்சனாவுக்கு அவன் மேல வச்சிருந்த காதல் கண்ணை மறைச்சது. அவளால எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கவே முடியாம போச்சு. ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால அவ தன்னுடைய வாழ்க்கையவே இன்னைக்கு இழந்துட்டான். ராஜீவும் தன்னுடைய தங்கச்சி சொன்னதை அப்படியே நம்பிட்டான். ஆனா அவன் மனைவி சொன்ன எந்த விஷயத்தையும் அவன் கேட்டுக்கவே இல்லை. அதனால நீங்க எப்பவும் யாரை நம்பினாலும் சரி, அலசி ஆராய்ஞ்சு நம்புங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்பினீங்கன்னா கடைசியில ஏமாந்து போயிடுவீங்க. அதனால உங்க கண்களை திறந்தே வைங்க. இல்லைனா எப்போ யார் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாமலே கூட போகலாம். உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுங்களா இருக்கலாம், ஏன் உங்க நண்பனா கூட இருக்கலாம். நான் தான் உங்க கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.